வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? மன்னார் இங்க வரேன்னு சொன்னாரு, பார்த்துட்டு போலான்னு. இங்க வரலையே. நீங்க யாரு? அவருடைய சம்சாரம். சம்சாரமா? எங்கம்மா உன் கட்டக்காலு? கட்டக்காலா? ஆமா, ஒரு ரெட்ட காலையை ஆபரேஷன் பண்ண சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா உன் புடிச்சேன். இன்னும் காலை வெட்டலையா? அட பாவி, இப்படி பொய்ய சொல்லிட்டா என்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்தாரா? அப்போ நம்ம ரெண்டு பேரையுமே அவன் ஏமாத்தி இருக்கான். ஆமாங்க. அவனை சும்மா விடப்ப. புடிச்சு வரா, ஒளிச்சுக்கோ ஒளிச்சுக்கோ. தனியா இருக்கான் இழிச்ச பையன். ஒரே அமுக்கு அமைக்கிற வேண்டியதுதான். முதலாளி, நீங்க ஏன் அழுகுறீங்க? உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? இன்னொரு காலையும் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஏற்கனவே 2 கால் எடுத்தாச்சு, இது 3வது காலு. அவன் என்ன பொண்டாட்டியா இல்ல முக்காலியா? வந்து வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பணம் கேட்கலாம்னு நினைச்சேன். அவசரத்துல இவங்கிட்டே வந்துட்டேனே. யார்கிட்ட கதை விடுற? ஏற்கனவே 2 காலை வெட்டணும்னு பணம் வாங்கிட்டு போனீல்ல. மறுபடியும் இப்ப என் சம்சாரத்துக்கு வலது கையில ஆர்ட் அட்டாக்குங்க. அதத்தான் காலுன்னு தெரியாம சொல்லிட்டேன். முதலாளி அண்ணாரு, இதான் உன் சம்சாரம். ஏய்யா, என் காலம் கையும் நல்லா தானே இருக்கு, இத வெட்டணும்னு சொன்னியா? உன்ன வீட்டுக்கு வாயா. குமார், ஏன் ராஜா பிடிச்சி தள்ளிட்டு வர்ற? சார், நீங்க பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்டு மிஸ்டர் சுந்தரம். அவர் கள்ளக்கடத்தல் லாரிய இவர் எடுத்துக்கிட்டு போனாரு. வழியில மடக்கி இங்க கொண்டு வந்துட்டு. ராஜா, இதெல்லாம் உண்மையா? அக்கிரமம், அநியாயம். சார், நாங்க எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்க ஏன் சார் கள்ளக்கடத்தல் பண்ணணும்? எங்களை கேவலப்படுத்தணும்னு இவன் இந்த மாதிரி பண்றான். இப்ப அந்த லாரி எங்க? சார், நான் இவனை விசாரிச்சுட்டு இருந்தப்போ இவன் ஆளுங்க லாரியை கொண்டு போய் மறைச்சிட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி அநியாயமா போய் சொல்றேன்? நானா போய் சொல்றேன்? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிரு. ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் an SP mind you. எல்லாத்தையும் நான் விசாரிச்சுக்கிறேன். ராஜா, ஹலோ. குட் மார்னிங் ராஜேஸ்வரா. வந்து ஏய் ராஜா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். பாருங்கண்ணா, நம்ம 2 பேரும் கள்ளக்கடத்தல் பண்றோமா, அவமானப்படுத்தணும்னு இவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கள்ளக்கடத்தல் வந்து ராஜேஸ்வரா, இவனை உள்ளவை. இவன் பேர்ல நான் மான நஷ்ட வழக்கு போட போறேன். மானமே இல்லாத நீங்க என் மேல மான நஷ்ட வழக்கு போட போறீங்களா? சார், உங்க ஃப்ரெண்டுன்னு பாக்காதீங்க, உடனே நடவடிக்கை எடுங்க. குமார், ஆதாரமே இல்லாம எப்படிப்பா நடவடிக்கை எடுக்கிறது? சுந்தரா, உன் தம்பி கூட்டி போ. இது வந்து நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ போ. ஏய் வாடா, எல்லாத்தையும் அவன் பாத்துக்கோ. வா. வரேன் சார். சரி, வரேன். குமார், எதுக்கு நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் விசாரிக்கிறேன். கண்ணால பார்த்ததே நம்பாத இந்த காக்கி சட்டை காகிதத்தையா நம்ப போகுது? வரேன் சார். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவர் அவரோட கடமையை தான் செய்யறாரு. ஆமா, பெரிய கடமை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுந்தரத்தோட தம்பியை பிடிச்சு கொடுத்தேன். உடனே உங்க மாமா அவனை ஜாமீன்ல விட்டுட்டாரு. டேய், சுந்தரம் இந்த சமுதாயத்துல பெரிய புள்ளி. அவருக்கு இருக்க செல்வாக்க பயன்படுத்தி அப்பா என்னடா இந்த அரசாங்கத்தையே விலைக்கு வாங்கலாம். அப்போ மாமா சுந்தரத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்றீங்களா? நீங்க காசு. ஐயோ, நான் அப்படி சொல்லலாமா? ஏய், ஏன்டா பயப்படுற? என்ன 3 பேர் சேர்ந்து ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இத பாரு, 3 பேர் சேர்ந்தா 4வது ஆளை பத்தி நிச்சயம் பேசத்தான் செய்வாங்க. அது நானா தான் இருக்கணும். நீ சொல்லுமா, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீ சொல்லுப்பா, கமான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சொல்லுப்பாண்ணா. சார், சட்டத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பணக்காரங்களை மட்டும் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. குமார், நீ புரியாம பேசுற. குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு தான் போலீஸ், கோர்ட், சட்டம் எல்லாமே இருக்கு. இல்ல, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பணக்காரங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஏழைங்களுக்கு அது எட்டாத உயரத்துல இருக்கு. இத பாருங்க சார், யானை நடந்தா அழகு, அது ஓடுனா ஆபத்து. அது மாதிரி ஏழைங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க. அவங்க பொங்கி எழுந்தா இந்த உலகம் தாங்காது. குமார், நீ ஏன் ஆத்திரப்படுறேன்னு எனக்கு நல்லா சார், பேச்ச குறை. அடாடாடாடா, யாரோ 2 பேருக்காக நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவர் பெரிய மனுஷன், இவர் கூட எனக்கு என்ன சண்டை? காபி சாப்பிடுங்க. டேய், காஃபி சாப்பிடுறா. டேக் த காஃபி. இதுக்கெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்துவீங்களா? ஆஷ்ட்ரே. இனிமே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல அந்த குமார் பையில தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேலை. அவசரப்படாதடா. அவ அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு அவன் சாகணும். அப்படின்னா நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்ல வேண்டியதுதான். இவர் வைத்தியத்துல
எவன் பொழைச்சிருக்கான்? டேய் கிண்டலா? உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பூனை கண்ணை வச்சுக்கிட்டு கைரேகை பார்த்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. உன்னையே கவர்மெண்ட்ல கைரேகை நிபுணர்னு வச்சிருக்காங்க. உனக்கு நான் எவ்வளவு பெட்டர். சரி, நீ பெட்டரா அவன் பெட்டராங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. குமார ஒழிக்கணும். அதுக்கு என்ன வழி? சொல்றேன். குமார் உயிருக்கு உயிரா காதலிக்கிற தேவிய நாம கொலை பண்ணிட்டு பழிய அவன் மேல போட்டுட்டா பய புழுவா துடிப்பான். முதல்ல பதவி உயர்வு கிடைச்சிருக்கிற எஸ்பிக்கு நாளைக்கு ஒரு பார்ட்டி கொடுப்போம். பார்ட்டிக்கும் குமார பழி வாங்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாளைக்கு பாரு. டேய் வாடா உட்காரு. உட்கார்றதுக்குலாம் நேரம் இல்ல. புறப்படுங்க. எங்கடா? உங்க கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கணும். அப்படியே கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். டேய் எங்க கல்யாணத்துக்கு எதுக்கா இவ்வளவு செலவு? ஏதாவது கோயில்ல சிம்பிளா மாலை மாத்திக்கிட்டா போதாது? நோனோ, என் தங்கச்சி கல்யாணத்தை அவ்வளவு சிம்பிளா நடத்துறதாவது. ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஜாம் ஜாம் நடத்த போறேன். சொல்லு தங்கச்சி. ஆசையா கூப்பிடுறாருல, போலாங்க. போகணுமா? சரியான பிடிவாதக்காரி. வா. டேய் குமார், நீ தங்கச்சி நேரா வீட்டுக்கு போங்க. நான் போய் கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வந்துரு. வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் ராஜேஸ்வரனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக இந்த பார்ட்டி. அவருக்கு மேலும் பெரிய பதவிகள் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். சுந்தரம், உன் தம்பி எங்கப்பா காணோம்? தண்ணி குடிக்க போயிருப்பான். எல்லாம் தான் இங்க இருக்கு. அவனுக்கு என்ன ஸ்பெஷல் தண்ணி பாட்டில போட்டு வச்சிருக்கான். ஆர்டர் இருக்கா? அவன் இதெல்லாம் குடிக்க மாட்டான். எவன்டா வீட்டுக்குள்ளேயே படி கட்டது? ரோடு மாதிரி நீட்டா போட்டா நான் ஸ்டடியா வந்து நிப்பேன்ல. நான்சென்ஸ். யார் நீ? எந்திரி எந்திரி, வெளியே போடி. ராஜா, ஏன் வைஃபா? இவள நேத்து ராத்திரி எவனோடயோ ஹோட்டல்ல பார்த்தன. அவன் வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போ. உன் தம்பி இப்படி பிடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான். உள்ள போச்சு. ஏய் ராஜா, உள்ள போடா. நான் ஏன் போகணும்? வேணா நீ வெளியே போ. நான் இங்கதான் இருப்பேன். நீ இங்கேயே இருமா. இரு இரு இரு. சொல்லுப்பா. நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. ராஜா கமான். நான் ஏன் வெளியே Come on, போறேன்? Ike. சார், நான் சொல்லிருக்கேன் சார். நான் ரொம்ப சரி சார். நான் போய் நீங்க சார் பார்ட்டியை கெடுக்காங்க சார். ப்ளீஸ் விடு. தம்பி என்னப்பா செஞ்ச? ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். எஸ்பி சார், நல்ல காரியம் பண்ணீங்க. அவன் வயித்துக்குள்ள தண்ணி போயிட்டா வாயில என்ன வார்த்தை வருதுன்னு அவனுக்கே தெரியாது. கண்டிச்சு வைக்க கூடாதா? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்க. ஒரே தம்பி செல்லமா வளர்த்துட்டேன். நானாவது குடிச்சிட்டு அவுட் ஆறதாவது. சார், கதவை திறந்து விடுங்க சார். நான் எங்க சார் குடிச்சேன்? சார், எஸ்பி சார், நான் தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க சார். நான் பாட்டில் எல்லாம் கலாட்டா பண்ணுவேன் சார். இப்ப திறந்து விட போறீங்களா இல்லையா? கதவை உடைக்க போறேன். ஆமா ஆமா. என்ன உங்களுக்கு வேடிக்கை ஆகுது? நான் எவ்வளவு பெரிய பழக்கத்தை விட்டு போய் அண்ணா கதவை திறந்து சொல்லுங்க. கதவை உடைச்சிட்டு வெளியில வந்தா போறேன். ஆமா, நான் அங்கே குடிச்சிட்டு வந்தேன். குடிக்கவே குடிச்சீங்களா பூஜை சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. நீ வீட்டுக்குள்ள போ, நான் வந்துடுறேன்.
எங்க வந்த? இங்கதான் வந்தேன். அது தெரியும். எதுக்காக வந்த? அருமையான இடம், தனிமையான சூழ்நிலை, அழகான பொண்ணு. என்ன மாதிரி ஆட்கள் எதுக்காக வருவாங்க? அன்னைக்கு நீ ரோட்ல எனக்கு மரியாதை செஞ்ச இல்லையா, அதுக்கு நான் பதில் மரியாதை செய்ய வேண்டாம். அதான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். சார், நான் நல்லா இருக்கேன் சார். சார், எனக்கு ஒண்ணு இல்லை சார். நான் தயவு செஞ்சு கதவை தருங்க. பாவி, அநியாயமா தேவி கொலை செஞ்சுட்டியடா. நான் இவளை கொலை செஞ்சது நீ பார்த்துட்டு இல்ல, அதனால இனிமே நீயும் உயிரோடு இருக்க கூடாது.